கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த கடகராசியில உச்சம் பெற்று இருந்த அந்த குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு விவாகரத்து வழக்குகள் இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி அன்பர்கள் பெற போறாங்க. இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் சொல்லணும். யார் என்ன சொன்னாலும் அவர்கள் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் என்ன சொன்னாலும் நம்பக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இதனால வெளிவட்டார உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு அளவுக்கு சிக்கல்ல மாட்டக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். வீட்டுல இருக்கிறவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில யாராவது உங்களுக்கு பாசமாக ஒரு தோல் சாயக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா அவர்களை நம்பி நீங்க எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் ஒரு பாசத்திற்காக இயங்குபவர்களாகவும் குடும்ப உறவுகள் மீது அதிகமான ஒரு அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிக பெரிய அளவுல அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த 6 மாதத்திற்கு முன்னாடி ஒரு 5 மாதத்திற்கு முன்னாடி திருமண உறவுகள்ல ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதனால ஏற்பட்ட பிரிவுகள்னால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு அதை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த டிசம்பர் மாசம் இருக்க போகுது. இந்த டிசம்பர் மாதத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு உயர்ந்த பதவியில் இருந்து கடந்த காலத்துல விலகி இருந்தாலும் அந்த பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். இதனால் வரைக்கும் ஒரு 2 வருடங்களாக எந்த விதமான ஒரு பதவிகளுமே வரல, அந்த வேலை அலுவலகத்துல நானும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் உங்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வுகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் குழந்தைகள் கல்வியில மிக பெரிய அளவுக்கு ஒரு திறமை படைத்தவர்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு திறமைகள் இருந்தும் அதை உபயோகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில இப்போ நீங்க அக்கறை எடுத்து அதற்குண்டான சில நல்ல ஒரு ஆயத்தங்களை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளினுடைய முக்கியமான பள்ளி பருவத்துல அவர்களுக்கு உண்டான ஒரு தேவையான ஒரு முயற்சிகளை எடுத்து சில விஷயங்களை நல்ல அளவுல செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதனால அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு நீங்க எடுத்த முயற்சிகள்ல நல்ல வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் அப்படின்றது இந்த காலகட்டம் அமையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த இடத்துல கடகராசி என்பவர்கள் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனோ இன்டர் காலேஜ் காம்படிஷனோ போனீங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் உறுதியாக அந்த வெற்றி வாய்ப்பை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்ட ஒரு உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல அந்த தொழிலாளர்கள்னால பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பணியாளர்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களும் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல இந்த கடகராசி என்பர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பம் இருக்கும். நம்மளுடைய தந்தையினுடைய தொழிலை நம்மளால ஏற்று நடத்த முடியுமா, நல்ல ஒரு வளர்ச்சிகள் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகளும் அந்த தொழிலை நல்லபடியாக நீங்க நடத்துறத பார்த்து உங்க தந்தை மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. கடகராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகளை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அங்க சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் கடகராசி என்பர்கள் கன்சல்டன்சி சர்வீசஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட சில பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஏஜெண்டாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வெளிநாட்டுல
காலகட்டத்துல அதை நல்ல முறையில செஞ்சு முடிச்சு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என்ற 3 கிரகங்களும் இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல சில பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி பாசம் இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் கண்மூடித்தனமான ஒரு அமைப்பை பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். தோல் சாயறதுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைக்கு ஒரு நபர் தேவை அப்படின்ற மாதிரியான இடத்துல சில ஏமாற்றங்களை சந்தித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிலிருந்து சில பிரிவுகளையும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணத்தை தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்கள் பெற போறீங்க. இந்த ராசி என்பர்கள் வேலை ரீதியாக அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்ந்த பதவிகளும் தேவையான ஒரு இடமாற்றமும் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். கடந்த 3 மாதத்துல அரசாங்க உத்தியோகத்துல ஏற்பட்ட அவமானங்கள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களை அகற்றுவதற்கும் ஒரு மன ரீதியான அமைதியின்மையோட இருக்கிறீங்க. ஒரு பக்குவம் இல்லாத செயல்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையிறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கும் குடும்பத்துல ஒற்றுமையோட வாழ்வதற்கும் உண்டான சில தெய்வ வழிபாடு கோச்சார நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கடகராசி என்பவர்கள் அந்த திருத்தணிகை மலை முருகனை வழிபாடு பண்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு முருகன் வழிபாடு உங்களால போக முடியல அப்படின்ற பட்சத்துல வீட்டுல தாராளமாக முருகன் வழிபாடு நான் சொன்ன கிழமையில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கடகராசி என்பவர்கள் திருத்தணிகை மலை முருகனை வழிபாடு பண்றது நல்லது. இது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு. இந்த முருகனை எந்த அளவுக்கு மனதார பிரார்த்தனை பண்றீங்களோ குடும்ப உறவுகள் திருமண உறவுகள் சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே முழுமையாக நீங்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மன அமைதியையும் தரக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கும். இது எல்லாமே நீங்க இந்த கடகராசி என்பர்கள் திங்கட்கிழமை ஒரு 4 அல்லது 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு திருமண தடைகள் இருக்கு இல்ல வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியாக என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதற்குண்டான தீப வழிபாட நம்ம சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதம் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். அதனாலதான் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம தீப வழிபாட சஜஸ்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது உங்களை அறியாமலேயே நீங்க நிறைய ஒரு பாசிட்டிவாக மாறுவதற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக வரும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் உங்களுடைய ஜாதகத்துக்கு சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபடும். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய பலம் வாய்ந்த ஒரு தெய்வத்தை பார்க்கணும் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும் திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.